வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். இது புதிய வீடியோன்னு சொல்றது என்னன்னு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. பட் எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தாரதுக்கு தான் நேரம் ஆயிடுது. அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன விஷயம் இருக்குன்னு முன்னுக்கு சொல்லிட்டு நான் அந்த வீடியோக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடந்த 17, 18, 19, 20ஆம் தேதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆனந்த கிரவுண்ட்ல ஒரு வெட்டிகுலோ எக்ஸ்போ 2025 சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் செய்திருந்தவங்க. அந்த இடத்துல மட்டக்களப்பு மண்ணை பெருமைப்படுத்தி உற்பத்தி ஆகின்ற உற்பத்திகளும், அதே போல மட்டக்களப்பு மண்ணிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற உணவு பண்டங்கள், அதே போல ஏனைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தவங்க. நாங்க உண்மையா அதை உரிய நேரத்துக்கு போயிருந்தோம்னு சொன்னா உங்களுக்கு உரிய நேரத்துல அவடத்திலேயே அந்த வீடியோவை தந்திருந்திருப்போம். நாங்க போனது கடைசி நாள்ன்றது வழியால அன்றைக்கு சரியான சனமாகவும் இருந்து, அதே நேரம் அவங்க அந்த கடைசி நாள்ல அவங்க உற்பத்திகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற வகையில அதிகமான விளம்பரப்படுத்தல் செய்து கொண்டிருந்தவங்க. அந்த டைம்ல ஒலிபெருக்கிகளோட சவுண்ட் அதிகமா இருந்தால நாங்க கதைக்கிற விஷயம் தெளிவா இல்லாம போயிருந்தது. அதாலதான் அந்த வீடியோ அப்லோட் பண்றது தாமதமா இருந்தது. உண்மையா அந்த இடத்துல பார்க்கின்ற போது எங்களுக்கு பெருமையா இருந்தது. மட்டக்களப்புல பெண்கள் தலைமைத்துவம் தாங்கி அந்த உற்பத்தியை எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறான்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல அந்த உற்பத்திகள் எங்களுக்கு இப்பதான் அறிய கிடைச்சிது. ஆனா அந்த உற்பத்தியை செய்து வரவங்க 30 வருடங்களுக்கு அதிகமான காலமாக உற்பத்தியிலிருந்து வருமானம் ஈட்டி குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வர குடும்ப தலைவிகள் தான் அந்த உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப சிலர் அந்த உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட பதிவு செஞ்சிருக்காங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையா பார்க்கக்கூடிய அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு நிச்சயமா அரசாங்கத்தால அப்ரூவல் கிடைச்சி அவங்க நிச்சயமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. அந்த வகையில் அவங்களால உற்பத்தி பொருட்களா உணவுப் பொருட்கள் இருந்தது, கைவினை அலங்கார பொருட்கள் இருந்தது, அதே போல பனைமர ஓலையை பயன்படுத்தி பண்புள்ள பயன்படுத்தி செய்கின்ற அந்த அலங்கார பொருட்கள், வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இப்படி நிறைய வகையான பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தவங்க. உண்மையா எங்கள் பார்க்கறதுக்கு அது எங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் அன்றைக்கு போயிருந்தேன். நாங்க அந்த காலதாமதம் ஏற்பட்டதானா இந்த வீடியோ சரியா அப்லோட் பண்ண முடியலைங்கிறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் இந்த வீடியோவில் அட் பண்றேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு தான் நான் முழுமையா நம்புறேன். அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு சொன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு மற்றவங்களையும் தெரியப்படுத்துங்க. அவங்களோட உற்பத்தியில நாங்க எங்களோட உள்ளூர்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக அமையும். அதே நேரம் எங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போவாங்க, நாங்க சந்தோஷமா இருப்போம். தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றது அன்றைய தினம் நாங்க குறைந்தளவான விஷயத்தை தான் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். ஆனா இனி வருங்காலங்கள்ல அந்த இடத்துக்கு நேரடியாக போய் அவங்களோட உற்பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி நேரடியாக போய் நாங்க பார்த்து அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நிறைய எடுத்து நாங்க வீடியோவை பதிவுடன் கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்மையில இதை பார்த்துருந்த நாங்க சொல்லி சப்பாத்தி மாவு, அதே போல இடியப்பம், அதே போல புட்டு, இதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய ஐட்டங்கள் பார்த்துருந்தாங்க. அப்ப அவங்களை இன்னொரு தடவை சந்திக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல அவங்களும் அவங்களோட உற்பத்தியை காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில நாங்க உற்பத்தியின் ஓனரை சந்திச்சுக்கிறோம். ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளவு சிம்பிளா இருக்கிறான்னு சொல்லி என்கிட்ட கேட்டோடனே ஓனர்ட்டோடனே நான் அப்படியே இதாயிட்டு எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாங்க. அவங்க இடத்துல சப்பாத்தி சாப்பாடு செய்து இடத்துல பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கடை சிரிப்பே தனி, நல்லா சிரிக்கிறாங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க ஓனர் சொல்லிட்டு, அதான் எங்களுக்கு பெரிய இதா இருக்கு. எந்த இடமாக்கா நீங்க? கல்லடிதான். அவ்வளவுதான். இந்த இடத்துல நாங்க ஒரு ரெட்டிகுலோ பிரபலமான உற்பத்தியாளர் சந்திச்சுக்கிறோம். ஆனா அவ நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு இதா இருக்கு. என்னன்னா அவரு கம்பெனின்ற ஓனர் பாருங்க எவ்வளவு சிம்பிளா நிக்கிறான்னு சொல்லி. என்னட்டு சொன்னா அவங்க நாகா உற்பத்தியில உணவுப் பொருட்களை தயார் செய்யறதுக்கான மாவு பண்டங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை நான் ஆரம்பத்துல ஒரு சந்திச்சிருந்தேன்னா அதுக்கு பிறகு நேரடியா சந்திக்கிறோம்னு சொல்லி கேட்டேன். இந்த இடத்துல ஓனரை சந்திச்சு ஒரு சந்தோஷமா இருக்கு. அங்க உங்களோட கம்பெனி சம்பந்தமான விஷயங்களை சுருக்கமா சொல்லுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல முழுமையா அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட உற்பத்திகள் என்னென்ன இருக்குது, இப்ப நீங்க இதுல உண்மையா எப்படி நீங்க வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னு சொல்லி அடுத்த கட்டத்தை நான் பார்க்க வரேன். அதை கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம். சொல்லுங்க. வணக்கம், என் பேர் திருமதி கோகிலா தேவி ரஞ்சித் குமார். நான் இந்தியால படிச்சது MBA ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதாவது மசாலா இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோட 13 வயது கனவு. ஸோ அது தொடர்ந்து நிறைய தேடல்கள் இருந்தது. சம்பந்தமான நிறைய ரிசர்ச் பண்ணி மக்கள் எதனால இதை விரும்புறாங்க, என்னத்துக்காக விரும்புறாங்க, ஏன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது 2021 தான் என்னால மசாலா இண்டஸ்ட்ரியா ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. வெறும் 5 பொருட்களோட தான் ஆரம்பிச்சேன். 5 வகையான மசாலாவோட ஆரம்பிச்சேன்.
இன்னைக்கு வந்து மூணாவது வருஷத்தை முடிச்சிருக்கோம் நாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இந்த மூன்றாவது வருஷத்துல வந்து நாங்க 40க்கும் மேற்பட்ட பொருட்கள் உற்பத்தி செஞ்சு வரோம். எல்லா வகையான மசாலாஸ் இருக்குது. மசாலா டீ, மசாலா காஃபி, சுக்குமல்லி காஃபி, நாவல் விதை காஃபி, அப்புறம் ஆட்டாமா, குரைக்கன்மா, வறுத்த உளுந்துமா, அப்படி ஒரு 40 வகையான பொருட்கள் வந்து நாங்க உற்பத்தி பண்ணி வரோம். எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நாங்க ஃபாலோ பண்றது என்னன்னு சொன்னா, ஆர்டிபிஷியலான பிளேவர்ஸோ ஆர்டிபிஷியலான கலர்ஸோ நாங்க இங்க உணவுப் பொருட்கள்ல செய்ய மாட்டோம். நேச்சுரலா தான் எடுக்கிறோம். அதுலயும் முக்கியமா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து விளையக்கூடிய இடத்துல சின்ன சின்ன விவசாயம் பண்ற ஆக்கள்கிட்ட எடுக்கும். ஹோல்சேல் ஆக்கள்கிட்ட நாங்க போய் எடுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு 50 நாங்க போய் அங்க வெயிட் பண்ணக்குள்ள 50 கிராமும் வரும், 1 கிலோவும் வரும், அரை கிலோவும் வரும். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட தான் எடுக்கிறோம். தானிய வகைகள்லாம் நம்மளுடைய ஆயத்தமிழ, கரடியனாறு, அங்க இருக்கிற விவசாயிகள் அந்தந்த விஷயங்கள் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கறதும் உண்டு. ஸோ அவங்க மூலியமாவும் நாங்க எடுத்துக்கொள்றோம். நாவல் விதை சீசன்ல நாவல் விதை வந்து இங்க இருக்கிற பெண்கள் வந்து எங்களுக்கு சோர்ஸ் பண்ணி கொண்டு தருவாங்க. அதை கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தி நாங்க ரீஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதுதான் எங்களுடைய முறைகள். அதாவது ஒரு நல்ல உணவு பழக்கத்துக்கு நம்ம மக்களை கொண்டு வரணும்ன்றது என்னுடைய டார்கெட். அது கூடிய சீக்கிரத்தில் நாங்க ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா, நம்ம உணவுல சுவைக்கு நம்ம வேற ஆர்டிபிஷியலான விஷயங்கள் தான் கலக்கணும்னு நம்மள பதிய வச்சுட்டாங்க. இல்ல, ஆனா நேச்சுரலான ஸ்பைசஸை நம்ம செய்யக்குள்ளையும் அந்த உண்மையான சுவையும் ரியல் டேஸ்டும் நம்ம உணர முடியும். இதை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துட்ட மண்டையில வந்து இப்ப இருக்கிற கேஸ்ட்ரிக், அல்சர், அது இது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். நான் வந்து ஒரு அக்யூபஞ்சர் தெரபிஸ்ட். என்றதால நான் படிச்ச மருத்துவத்தையும் வந்து என்னோட பிசினஸ்ல தான் போட்டு இதன் மூலியமா ஒரு சர்வீஸாவும் இருக்கும். அதே விஷயம் என்னோட ஃபேமிலிக்கான ஒரு இன்கமாவும் இருக்கும். இப்ப எங்க கம்பெனில ஒரு 5 பேர் ஒர்க் பண்றாங்க. அப்ப எங்க டீமையும் நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கொண்டே போறோம். அப்கோர்ஸ் இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப நாங்க சாப்பாடை செஞ்சு கொடுக்கக்குள்ள கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வார அந்த ஃபீட்பேக் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு, அவங்க எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் தகாது. அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் எதுலயுமே எங்களுக்கு கிடைக்காது. நேற்று ஒரு கஸ்டமர் எங்களோட சண்டை பிடிச்சிறேன், அந்த சட்னி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, காணாதுன்னு சொல்லி தான் இதுக்கு தான் 300 ரூபா கொடுத்து உள்ள வந்தேரா, எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேணும்னு சொல்லி சண்டை பிடிச்சு அதை எடுத்து கொண்டு போறேன். அப்ப அது என்னதான் ஒரு சண்டை அப்படின்றாலும் அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. அது ஒண்ணுதான் நம்ம மனசுக்கு திருப்தி. அந்த என்னைக்குமே ஒருத்தர் கொடுத்த சாப்பாடு, அப்பா சொல்வார், யாரோ ஒருத்தவங்க காஃபி கொடுத்தாங்களாம், அதை அவர் இறக்குற வரைக்கும் சொல்லியிருப்பேன். என்றதால அந்த சாப்பாடு ஒன்றுதான் நம்ம கொடுக்கறதுல சரி, அதை நம்ம கரெக்டா நல்லதாவும் சத்தானதும் ஹெல்தியானதும் கொடுக்கறதுல ஓகே, அதுதான் எங்களுடைய ஆத்ம திருப்தி. அதான் எங்க கம்பெனியோட நோக்கம். தேங்க்யூ அக்கா. என்னன்னு சொன்னா, அக்காட்ட நிறைய விஷயம் இருக்கு. அக்காவை பாக்குறப்ப எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அக்காவை நான் முன்னுதாரணமா எடுக்கிறேன். ஏன்னா எங்கட லைஃப்லயும் நாங்க முன்னேற வரணும்னா நிறைய விஷயங்களை வந்து நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்துட்டு போனோம்னா கண்டிப்பா வெற்றி. அந்த வகையில அக்கா வந்து அவட ஸ்டைல், அவட பெஷன்ல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கான்னு சொல்லணும். அவன் இன்றைக்கு 3 வருடத்தை பூர்த்தி செய்யறாங்க. அதுக்கு நாங்க முதலாவது வாழ்த்துக்கு சொல்றோம். இந்த சேனல் சார்பாகவும் மற்றவங்க சார்பாகவும் நாங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். அக்காட வரலாறு, அதாவது அக்காட இந்த வளர்ச்சி வந்து பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய இருக்கு. அது இன்னொரு சந்தர்ப்பத்துல அக்கா உங்களை நான் நேரடியாக சந்திச்சு மீட் பண்ணி நிறைய விஷயம் கேட்டுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க புரிஞ்சு கொண்டீங்களோ தெரியல, அக்கா வந்து ஒரு துணுக்கொண்டு தந்தா எனக்கு அது புரிஞ்சு கொண்டது. என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நாவப்பழ விதைகளை வந்து அக்கா வந்து இன்னொரு எடுத்துத்தான் அதை வந்து அவங்களோட உணவு பண்டத்துல பயன்படுத்துறாங்க. அதே போல அக்கா பாருங்க, பாதி அளவு உற்பத்தி எடுக்கிறவங்கிட்ட போகல, குறைந்த அளவு உற்பத்தி எடுக்கிறவங்கிட்ட போய்தான் அவருக்கு தேவையான அந்த உற்பத்தி பொருளை பெற்றுட்டு வர. அவன் 100 கிராமா இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு தரமான வந்து அந்த உணவை தயார் செய்யறான். அந்த வகையில சிறிய முயற்சியாளர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாகவும் அக்கா இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையா இருக்கிறாக்கா. நாங்களும் வந்து அந்த சின்ன சின்ன முயற்சிகளை செய்யற நாங்க எங்களோட உற்பத்தியிலையும் வந்து உங்களோட கம்பெனிக்கு வந்து தரலாம் தானே, நஞ்சில்லாத பொருட்களா இருந்தா கண்டிப்பா. அப்ப நான் அதான் சொன்னேன், நான் துணுக்கன்னு சொல்லி இப்ப வீடுகள்ல வந்து தோட்டங்கள்ல வந்து சின்ன சின்ன அளவுல செய்வீங்க, நஞ்சு இல்லாமலுக்கு நம்பிக்கையான நஞ்சில்லாத உற்பத்தியா இருந்தா கண்டிப்பா வந்து கம்பெனில ஒன்று கொடுத்து நீங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட உற்பத்தியில கொடுத்து நீங்களும் ஒரு முயற்சியாளராக மாறலாம்ன்ற நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்பிக்கையான முறையில செயற்பட வேணும். அக்காட வளர்ச்சியை வந்து பார்த்து எனக்கு புல்லரிச்சு போய் இருக்குது அக்காவோட. சரியான அக்காட்ட நிறைய விஷயங்கள் எந்த அக்காவுக்கு அங்கால கஸ்டமர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல கேட்போம். நன்றி அக்கா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு அக்கட கடையில வந்து நிறைய பேர் சாப்பிட வந்திருக்கிறாங்க. அவங்க வேலை பிஸியா இருக்கிறாங்க. மேலதிக விளக்கங்களை வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளல. ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து நான் கண்டிப்பா போய் பார்ப்பேன். அப்ப பாருங்க அக்கா வந்து எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்துல வந்து அந்த உணவை வந்து மற்றவர்களை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி
நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்ப அதை தொடர்ந்து அடுத்த உற்பத்தியாளர் வந்து நவா நேச்சுரல் ஹெர்பல் ப்ரொடக்ட் சொல்லிக்கிறாங்க. இது வந்து முழுக்க அழகு சாதன பொருட்கள். அவங்க பேனரை காட்டுங்க, பேனர் போட்டு இருக்கிறாங்க அவங்க என்னென்ன இதுன்னு சொல்லி. வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது, அடுத்தது லிப் பாம், அடுத்தது ஸ்கின் சம்மந்தப்பட்டது, ஃபேஸ் க்ளூ சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவன் பக்கத்தில் நிற்கிற அவட்ட கேட்போம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அவங்களோட உற்பத்தி, அவங்க இந்த இடத்துல காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவட்ட கேட்போம், இப்போ சொல்லுங்க உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்க, இது ஆரம்பிச்சது அடுத்ததுல இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட நேரடியை சந்திச்சு நிறைய விஷயம் பேசணும். சொல்லுங்க. இந்த பிராண்ட் வந்து நவா ஹெர்பல் ப்ராடக்ட். நான் வந்து வெட்டிக்குள்ள மேனுஃபேக்சரிங் செய்து கொண்டிருக்கேன். இந்த மெயின் வந்து எல்லாம் ஆர்கானிக் வச்சு தான் நான் வந்து செய்யறேன். இங்கே வந்து காட்சிப்படுத்துறது வந்து லிப் பாம், ஹேர் ஆயில், ஃபேஸ் பேக், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர் எல்லாம் நான் இங்கே பண்றேன். நாடா கொடுத்த காட்சிப்படுத்துறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ஆயிடுச்சா? நல்ல பிசினஸ். ஓகே, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட இடத்துல அவங்களுக்கு பிசினஸ் போய் கொண்டு இருக்கு. அந்த வகையில் நாங்கள் பிசினஸ் ப்ளாக்கோட பார்க்கலாம். இது வந்து என்ன விளக்கம், நவா ஹெர்பல் ரபிட் ஆயில் இருக்குது. ரபிட் ஆயில் வந்து நீங்க செய்யறீங்களா இல்லாட்டி இறங்கி இருக்குது? இது வந்து எத்தனை மில்லி இருக்குது? இதுல 100 மில்லி இருக்குது. 3000 ரூபாய் பிரைஸ் போட்டு இருக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க. ஓகே, எந்த இடத்துல இருக்கீங்க? கல்லடியில இருக்கிறாங்க. நேரடியா டவுனுக்குள்ள இந்த ஷாப்லயும் பார்க்கலாம், காத்தாக்குடி ஷாப்லயும் எடுக்கலாம். டவுன்ல ஷாப் வந்து பேர் என்ன பேர்ல இருக்குது? ஷாப் வந்து ஸ்னோ ஒயிட், ஆசி ஃபேன்சி அப்படி இருக்கலாம். ஃபேன்சி கடையில பார்க்கலாம். நாங்க உங்களோட நேரடி எடுக்கிறது எங்களுக்கு நல்ல ஏபிசி மால். என்னது ஏபிசி மால்? அப்படி என்னதுக்காக? இம்யூனிட்டி இன்க்ரீஸ், வெயிட் கெயின், புரோட்டீன் சம்பந்தப்பட்டது. புரோட்டீன் சம்பந்தப்பட்டது. இதுல பிரைஸ் 150 கிராம் 2500 ரூபாய். இதுல சேர்மானங்களா இதுல பாக்கெட்ல போட்டு வைக்கிறது எல்லாம் இருக்கிறா? கரெக்ட். பாதாம், கஜு, மற்றது இதென்ன மற்ற ஆப்பிள், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு 2500 ரூபா 150 கிராம். அதே போல இது வந்து வெயிட்டை ஏற்றுறதுக்கு, அதே வெயிட்டை குறைக்கிறதுக்கும் அடுத்து வச்சுக்கிறாங்க. வெயிட் லாஸ் நாங்கள் டைமா பாவிக்கணும். வெயிட் லாஸ் அந்த ஒரு இதுல வந்து எல்லாம் தானியங்களால செய்யப்பட்டது. அந்த இதுல எடுத்து பார்க்கலாம் உற்பத்தியில என்னென்ன இருக்குது. இதுவும் 2500 எத்தனை கிராம்? இது அரை கிலோ. 500 கிராம் வந்து 2500 ரூபாவுக்கு போட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்களை சந்திச்சு அவங்களோட உற்பத்தி சம்பந்தமாக எடுத்துக்கிறோம். உற்பத்தி ஜேடி மேக்கர்ஸ் சொல்லி பாருங்க, நிறைய பக்கெட்ல நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லாம் 6 என்னதான் இல்ல, இது வந்து மஷ்ரூமோட சம்பந்தப்பட்டது. நாங்க காளான் வீட்டுல ஃபார்ம் பண்ணி காளான். சரி 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 சரி, சொல்லுங்க சொல்லுங்க. காளானை நாங்களே வளர்த்து அதுல வேல்யூவேஷன் செஞ்சிருக்கிறோம். எங்க இருக்கிறீங்க? நாங்க மட்டக்களப்பு பாலமீன் மாடு. பாலமீன் மாடு மாமாங்கத்துக்கு எல்லாம் காளான் சார்ந்த உற்பத்திகள். இது ஸ்வீட் பிஸ்கட். இது பிஸ்கட் காளான்ல செஞ்ச பிஸ்கட். காளான் ஒரு குக்கீஸ் நிறைய பாக்கெட் பண்ணி நிறைய வந்து போட்டுருக்குறாங்க. சரியான சத்தமா இருக்குங்க, ஒன்றும் கிடைக்கலாம். சொல்லுங்க, இது வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? என்னோட வந்து இது குக்கீஸ், இது ஸ்வீட்டா இருக்கும். இது காஃபி இருக்குது. அடுத்தது வந்து ஃபுட் மிக்ஸ் இருக்குது. இது வந்து சின்னாங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும். அடுத்தது காளான்ல பப்படம் இருக்குது. இது வந்து நார்மலா நம்ம பப்படத்தை விட டேஸ்டியாகவும் நமக்கு ஒரு புரதத்தோட சேர்ந்த ஒரு சத்தையும் கொடுக்கும். இது வந்து காளான்ல ஸ்பைசி பிஸ்கட். ஸ்பைசி இதுல வந்து மிளகு உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது நம்மளோட க்ரீம் கிராக்கர் மாதிரி ஒரு இதுதான். காய்ச்சல் டைம்ல வாமிட் பண்றாங்களுக்கெல்லாம் நல்ல டேஸ்டியா உற்பத்தியும் இதை விட வேற வச்சிருக்கீங்க? இதை விட சொசேஜஸ் இருக்கு, மீட் பால்ஸ் இருக்கு. அது எல்லாமே காளான்ல செஞ்சது. எல்லாம் காளான். இதோட உற்பத்திகள் எல்லாமே காளானை பேஸ் பண்ணி தான் செஞ்சது. எவ்வளவு காலமா செஞ்சு கொண்டு வரீங்க? நிறைய காளான் எல்லாம் இல்லை. நான் ஸ்டார்ட்
இல்லாம போனா சிக்கல் இல்ல இப்ப என்னன்னு சொன்னா நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து எனக்கு மெட்ரிகுலோல ஒரு தொழிலை செய்யணும். நான் கொழும்புல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனா இங்க வந்தேன். இப்ப வந்துட்டு என் ஹஸ்பண்ட் போறீங்களதால சிச்சுவேஷன் சரியான ரஸ் ஆயிட்டு பினான்சியல் சைட் வந்து சரியான போர் ஆயிட்டு அந்த நேரம் தொடங்கினதான் இந்த காளான். நீங்க காளான நம்பிக்கை தைரியமா கால் வைக்கலாம். மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டும் இருக்குது. அடுத்து எப்படியான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் தான் முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப இதுக்கு வந்து நான் பேட்ரன் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நாம கண்டுபிடிச்சா அதை இன்னொரு ஆட்கள் இதே செய்ய நாங்க பேசவே போடையிலும் அந்த அதான் வைக்க போறா பெரிய ஒரு வில்லு. சரி ஓகே, உங்களோட உற்பத்தி இன்னொரு ஆளு தானே தானே, ஆனா வேற பேர்ல உற்பத்தி செய்யல தானே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு என்னன்னு சொன்னா இப்படியான சாமான் இல்லாததாலதான் ரெண்டு எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போனது. ரெண்டது ஜிஎஸ்டி சர்டிபிகேஷன் இல்ல, நோமல் பிஆர் தான் வச்சிருக்கிறேன், மெடிக்கல் இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு எக்ஸ்போர்ட் கிடைச்ச காரணம் இப்படியான ப்ராடக்ட் வந்து இலங்கையில இல்ல, மார்க்கெட் இல்ல. அதனால எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போகுது? கவர்மெண்டால செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த குவாலிட்டி எல்லாம் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அனுமதில ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்ல விஷயமாக்கா. இந்த தொழில நீங்க இன்னும் முன்னேறணும், இன்னும் நல்லா வளரணும். என் சார்பா நான் பார்த்து சொல்றேன், அதே போல வீடியோ பாக்குறாங்க சார்பா பார்த்து சொல்றேன். உங்களோட எக்ஸ்போர்ட் இன்னும் நல்ல உயரத்துக்கு. ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம், இருந்தாலும் நம்மளோட உள்நாட்டுக்குள்ளேயும் எல்லாருக்கும் இந்த காளான் நல்ல நம்பிக்கை வரும். அது என்ன விளக்கம் பண்ணாங்க உண்மையா? அந்த காளான் சாப்பிடுறது இதுவரைக்கும் நாங்க காளான் சூப்பு தான் குடிச்சிருக்கோம். அப்படியான ஐட்டம் சாப்பிடல. இல்ல அந்த சுவை எப்படி இருக்கும்னு ஆட்களுக்கு தெரியாது. அடுத்த காளான் பச்சையா சாப்பிட விருப்பம் இல்லாத ஆட்களுக்கு கூட எப்படியான தெரியாம அது அந்த விட்டமின் எல்லாம் கிடைக்கும். நல்ல போசாக்கான உணவு. இப்ப நீங்க இதை உள்ளூர் கடையில நாங்க விற்பனை செய்யற நேரத்துல இருபது காலங்கட்டா அரைஞ்சு விடுவாங்க. நாங்க இடத்துல இப்ப விலை எவ்வளவு ஒன்று கேட்கல, நேரடியா வாரப்ப நீங்க இதுக்கான விலைகள், அடுத்த செய்யற முறை, அடுத்த நீங்க கட்டாயமா நீங்க அந்த காளான் தோட்டம் எப்படி செஞ்சிருக்கீங்கன்ற நான் கட்டாயமா பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் தாங்க. நான் மிச்ச நானா ஓடிச்சு நான் பாக்குறதுக்காக வேண்டி நேர்ல வந்து நிறைய சந்திக்கிற விசிட்டிங் கார்டு இல்லை தாங்க. சாரி, கார்டு எல்லாம் போடு. ஐயோ ஐயோ, கூட கண்டக்ட் பண்றேன்னா லேபிள் இருக்கிறத நீங்க ஐயோ ஐயோ இல்லாட்டி நம்பர் சொல்லவா? அடிச்சு விடுற நம்பர் இல்ல, நான் உங்களோட நேரடி சந்திக்கிறது நம்பர் கார்டு நம்பர் இருக்குது. அக்காட விசிட்டிங் கார்டு கிடைக்கல. இதுல இருக்கிறத நாங்க அடையாளப்படுத்துறோம். ஏடி மேக்கர்ஸ் 13 காசிநாதர் ரோட், பாலமீன் மடு, வெட்டிக்குளோ. கண்டக்ட் நம்பர் தந்துருக்குறாங்க, 2 நம்பர். இந்த நம்பரை பார்த்து நீங்க நேரடியா வந்து காளான் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில வந்து உணவு வாங்கி உங்களோட சின்ன பிள்ளைகள் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். நாங்க இப்ப அடுத்த கட்டம் வந்து அக்காட வீட்டுல போய் காளான் வளர்க்கறது மற்றது அவட உற்பத்தி எப்படி செய்யறான்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு வரணும். கண்டிப்பா அதை தெரிஞ்சு கொண்டு அதையும் கூட வீடியோல காட்டுறோம். அடுத்த கட்டம் அடுத்த உற்பத்தியாளர்கிட்ட போகிறோம். நாங்க நன்றி அக்கா. அக்கா வந்து எங்களுக்கு காளான் பப்பட பேக்கெட் ஒன்று தாரா. சத்தியமா இதை நான் வாங்கல. ஏன்னு சொன்னா நாங்க இதை வந்து காசு வாங்கி ப்ரொமோஷன் பண்ணல. எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற உற்பத்தியாளர்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து தெரியப்படுத்தணும். அவங்களும் வந்து வளர்ந்து கொண்டு வராங்க. எங்களுக்கு முதல்ல அவங்க வளர்ந்து வந்தவங்க, அவங்களோட உற்பத்தி தெரியும். இருந்தாலும் எங்களோட உள்ளூருக்குள்ள அதே போல வெளிநாடுகள்ல இந்த உற்பத்தியை வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை வந்து தெரியப்படுத்துறதா நோக்கம். மற்றும்படி எந்த காசும் வாங்கி எந்த ப்ரொமோஷனும் செய்யல. அதனால அக்கா உங்களோட நீங்க காளான் பாக்கெட் சந்தைக்கு ரொம்ப நன்றி. நான் நேர்ல வந்து காசு தந்து வாங்கிட்டு போறேன். இல்ல உண்மையா வேணாம், சத்தியமா வேணாம். சரி, நன்றி அக்கா. அடுத்த நேர்ல சந்திப்போம். கம்பெனி நேம் வந்து இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ப்ளூ மெசேஜ் கொண்ட பேர்ல வச்சிருக்கோம். கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் நெக்ஸஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுல கோ ஃபவுண்டரா இருக்கிறேன்னா இது இல்லாம என்ற பிராண்டையும் ஹோல்ட் பண்ணிருக்கோம். எந்த இடம் இது? சொந்த இடம் வந்து பேட்டிக்குளோ தான். பேட்டி டவுன் தான். எவ்வளவு காலமா இதை செய்துவாங்க? இது இப்போ 1.5 இயரா செய்து எக்ஸ்போர்ட் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா? எக்ஸ்போர்ட் அப்படி எப்படி இல்லை, லோக்கல்ல இருந்து வெளியில போர் ஆட்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்தாங்க. நம்ம அவங்களோட எக்ஸ்போர்ட் செய்யணும் மட்டும் ஐடியா வரலையா உங்களுக்கு? ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்ப என்னென்ன ப்ராடக்ட் செய்றீங்க? இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது, அது மாதிரி ஹேர் சீரம் இருக்குது, இது இல்லாம பொங்கு மாதிரி ஜெல் இருக்குது. இது என்ன சாமா? ஹேர் சீரம். இது வந்து ரோஸ்மெரி, கரி லீஃப், நீம் அது மாதிரியான விஷயங்கள் போட்டு ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் டேண்ட்ரஃப் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் இந்த சீரம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். என்னத்துல செய்யறது? இது நீங்க செய்றீங்களா? நாங்களே செய்யறோம். அப்ப நீங்க ட்ரை பண்ணாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு? எக்ஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இதுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோசஸ் இருக்கு. காஸ்மெட்டிக், ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டி வரக்கூடிய நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கான சர்டிஃபிகேஷன் கொஞ்சம் டஃப்பா இருக்கு.
பண்ணுங்க ரைட் விட்டுறாங்க நம்மளோட சொந்த ப்ராடக்ட் சொல்லக்கூடிய மிஸ் பண்ணுவோம் பாருங்க அடுத்து இது என்ன சாமான் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குங்குமாரி ஜெல், குங்குமப்பூவும் அலோவேராவும் சேர்த்து செய்த ஒரு ஜெல். இது வந்து பிரைட்னிங்காகவும் ஒரு மாய்ஸ்சரைசருக்காகவும் அது இல்லாம ஸ்கின்னை வந்து கேர் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணலாம் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஒரு 13 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸும் ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாம உங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டத்துல ஏபிசி மோல்டும் இருக்குது. ஸோ ஏபிசி மோல்ட்ல வந்து ஆப்பிள், கேரட், பீட்ரூட் அதோட சேர்த்து 5 வகையான நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆல்மண்ட், கஷ்யூ, பாதாம் இந்த மாதிரியான ஒரு 5 வகையான நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ல உண்டு. ஸோ இதுல வந்து நேச்சுரலான குளுட்டோதைன் அதாவது சின்ன பிரைட் ஆகக்கூடிய குளுட்டோதைன் என்சைம் வந்து ரிச் ஆகிறதோட இது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகுறதோட ஒரு நேச்சுரலான எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கு. இது எப்படி பயன்படுத்துறது உணவா சாப்பிடுறது ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 200 ml பாலுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம காலையில் எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க மொத்தம் வந்துட்டு 16 வகை 16 வகையா எவ்வளவு பெரிய இது பாருங்க எவ்வளவு உற்பத்தியில வந்து வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் தனியா கேட்கிறேன் இந்த ஒன்றை வந்து சொல்லிக்கிறேன் இதுலயே இன்னும் இவ்வளவு விளக்கங்கள் இருக்குது இப்ப நாங்க அடுத்த நேரடியா சந்திக்கிறப்ப சிவப்பமா நான் விசிட்டிங் கார்டு தந்தீங்கன்னா சகோதர மொழி இனத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து என்னென்ன காய்கறது பயப்படுறாங்க என்னன்னு சொன்னா அவங்களுக்கு உச்சரிப்புக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லி அப்ப நாங்க வந்து அவர் சொல்றதை கேட்டு திருத்தி அதுக்கேற்ற மாதிரி காய்க்க போறோம். இந்த வீடியோல எதுவும் பிள்ளைகள் வந்தா நீங்க தப்பா நினைக்க வேணாம். எங்களுக்கு இவங்க ஒரு உற்பத்தியாளர் இவங்களை அடையாளப்படுத்தணும்ன்றதான் எங்களோட நோக்கம். அந்த வகையில அக்கடை கடையின் பேர் வந்து கிறிஸ் மல்டி சோப்புன்னு சொல்லி செய்யறாங்க. இதுல வந்து பாருங்க நிறைய துணிகள் சம்பந்தப்பட்ட அலங்காரம் அதே போல கால்ன்றதுக்கு போறது செருப்பு இப்படியான வேற விஷயம் அந்த பேனர்ல போட்டுருக்காங்க. இப்ப அந்த உற்பத்தியில வந்து இடத்துல வச்சிருக்கிறாங்க. அக்கா நீங்க சொல்லுங்க உங்களோட கடையில வந்து என்னென்ன உற்பத்தியில நீங்க செய்யுது நீங்க சுயமா செய்யறது இப்ப நான் முக்கியமா இந்த காப்பட் செய்யறேன். இது கையில பீன்ற காப்பட், இது மெஷின்ல தேய்க்கிற காப்பட், இந்த மற்றது இது ஹேர் பேண்ட் ஐட்டம், மற்றது இதே மாதிரி கிளிப்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நான் செய்யறேன். அதே மாதிரி இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து கொண்டு வந்து அப்படியே பின்னி டிசைன் எல்லாம் போட்டு அப்படி வெளியில வாங்கி ஸ்லிப்பர்ஸ் வெளியில வெறும் ஸ்லிப்பர்ஸை வாங்கிட்டு அதே மாதிரி தான் இதுல அந்த சிலாக்கோட பேரை சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பேரை மடிக்கிறாரு. இதுல அடிச்சிருக்கு சிலது அதுல அடிச்சிருக்கோ அது உங்களோட பேரை சொன்னா நான் அதுல ஏற்ற மாதிரி கையாலதான் செய்யறேன். பாருங்க எவ்வளவு தரமான உற்பத்தி சொல்லி பாருங்க அழகா இருக்குது. கேர்ள்ஸ் வந்து இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா பொம்பளை பிள்ளைகள் வந்து செருப்பு போட கூட காலில் பூ குத்த மாதிரி பூ கொண்டு இருக்கு. அதே மாதிரியே அங்க கையால செய்திருக்கிறா. அழகா இருக்குது உண்மையா பார்க்க கூட. அது மட்டும் இல்லாத கேர்ள்ஸ் வந்து தலைமுடி அலங்காரப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இருக்குது அக்கடை கையால செய்யறாங்க. பாருங்க இது கிளிப்ஸ் கையில இந்த கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்த இருக்குது. அதே போல அலெக்ஸ்பன் சொல்லுவோம் நாங்க பிள்ளைகளை போடுறதுக்கு இதெல்லாம் வந்து கையால செய்யறது. இதெல்லாம் விலையெல்லாம் என்ன விழாக்கா இதெல்லாம் இது 150 ரூபா தான் கொடுக்குறேன். 150 ரூபா தான் கொடுக்குறேன். இது 200 ரூபா வரும். இந்த பூ கொஞ்சம் விலை தானே அதுக்கேற்ற மாதிரி பூ 150 வந்து விலை போட்டு 750 ரூபாய்க்கு தான் இது கொடுக்குறேன். 750 ரூபா அந்த வேலை செய்து 750 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னா எங்களுக்கு லாபம். இந்த நீண்ட ஆளுக்கு பாவிக்கு மடிவா இருக்கு. அதே போல அக்கடை மற்ற பிரதான உற்பத்தியெல்லாம் இந்த காப்பேட் போட்டிக்கிறாங்க. எவ்வளவு ஆகா இது? இது 170 ரூபாய். இங்க பாரு எடுத்து காட்டுனாங்க இங்க பாரு 170 ரூபாய் தரமானது. வீட்டுல உள்ளுக்குள்ள வெளியில தான் போடலன்னாலும் வீட்டுக்குள்ள ரூம்களுக்கு போடுற அந்த கதவுகள்ல வந்து இதை நாங்க போடலாம் பயன்படுத்தலாம். இது வந்து மெஷினாட அழிக்குது எனக்கு. இது கையால பின்றது பாருங்க. ஆமா தரமா இருக்குது. சரியான பாரமாவும் இருக்குது. நல்ல கலர்கள் பாவிக்கலாம் கையால பிடிச்சி கூட தெரியுது. நல்லா இருக்கு. விலை வந்து இதுல போட்டுக்கிறாங்க 375 ரூபாய். நயமான விலை தான் நாங்க வாங்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்கா இது வந்து வீட்டுல இருந்தா செய்து கொண்டு வாங்க. வீட்டுல நாங்க நேரடியா பாக்கலாம் அப்படின்றதுதான். அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் அக்கா வீட்டை போய் இதெல்லாம் நேரடியா எப்படி தின்றாங்கன்னு சொல்லி காட்டுறேன். அக்கா நன்றி அக்கா. நாங்க கண்டிப்பா அடுத்த வந்து உங்களை மீட் பண்ணுவோம். அடுத்த ஒரு உற்பத்தியாளர் அவரோட பேர் வந்து சிவகரணி ஓனர். வந்து இந்த உற்பத்தி வந்து அவட இந்த உற்பத்தியை செய்யறதுக்காக பிசினஸ் பண்ணது அவட கம்பெனி நேம்னு சொல்லுவாங்க. அதை VIP IHS வச்சிருக்கிறாங்க. அவட நிறைய
ப்ராடக்ட்ஸ். நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறா பாருங்க. அதே போல ஹீட்டக் ஐட்டம் இருக்குது. கேர்ள்ஸ் வந்து அங்கே பயணம் போறப்ப தோல்ல கொடிட்டு போற பேக் இருக்குது. கோவில் திருவிழா அல்லது கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன், பர்த்டே வீட்டு ஃபங்க்ஷன், அப்படியான ஆர்டர் எடுத்துட்டே நீங்களா அது ஆர்டர்ஸ் தந்தால் செஞ்சு தருவோம், கஸ்டமைஸ் பண்ணியும் செய்யலாம். அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க எவ்வளவு டிசைன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இந்த இது வந்து அவன் ஓனா வந்து செய்து கொண்டு வர. உங்களுக்கு செல்ஃபு கார்டு இருக்கிறாங்களா? இப்போதைக்கு தனியா செய்றீங்க. ஒரு நாளைக்கு இப்ப ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்து கொண்டு அனுப்பிங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. பாருங்க எவ்வளவு பொருட்கள் இருக்குன்னு சொல்லி. அதே போல ஃபிளவர்ஸ் செய்திருக்கிறாங்க. நாங்க இந்த ஃபிளவர்ஸை வந்து பொக்கே செய்யலாம். பொக்கே செய்யறதுக்கு எவ்வளவு ஒரு ஃபிளவர்? ஒன்று வந்து 150 ரூபா. 150 ரூபா. பாருங்க அவ்வளவு வந்து துணியில செய்து நீட்டா செய்திருக்கிறாங்க. அதே போல இங்க நிறைய ஐட்டங்கள் இருக்குது. கிளிப், சின்ன பிள்ளைகளுக்கு தொப்பி அப்படியெல்லாம் இருக்குது. எவ்வளவு காலமா அதை செய்து கொண்டு வாங்க? 5 வருஷமா செய்துருவாங்க. 5 வருஷமா செய்து கொண்டு வாங்க. பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து நாங்க போடலாம். அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. 5 வருஷமா செய்து கொண்டு வராலாம். எந்த இடம்? ஈரான்ல இருக்கிறீங்க. ஓகே. ஸ்வஸ்திகா ப்ராடக்ட். இது அடுத்தது வந்து ஸ்வஸ்திக் ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து இங்க வந்து டீ ஐட்டம் வச்சுக்கிறாங்க. டீ ஐட்டம் தான் எனக்கு டீ மசாலா ஐட்டம் மற்றது மா ஐட்டம் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனா நான் குறிப்பிட்ட சிலதான் கொண்டிருக்கிறேன். என் பேர் வாசுகி சுரேஷ். நான் ஆலயம்பதியில தான் இந்த ப்ராடக்ட் செய்யறேன். நான் இப்ப செய்து 1 வருஷம் ஆயிடுது. டிஎஸ் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் செய்ய தொடங்கினேன். நான் இப்ப ரீசெண்டா இப்ப லாஸ்ட் மந்த் எக்ஸ்போர்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். எக்ஸ்போர்ட்டுக்கு தேங்க்யூ. எவ்வளவு காலமாக செய்வாருங்க? நான் இப்ப 1 இயர் முடிக்கிறேன். 7ஆம் மாசம் முடிக்கிறேன். பெருமையா இருக்கு. அப்ப செலக்ட் ஆயிடும். இந்த பொருள்ல தான் எனக்கு செலக்ட் ஆகப்பட்டிருக்கு. அதனால இந்த பொருள் இதை காட்டுங்க. காவா சாய். காவா சாய் பாருங்க. காவா சாய் வந்து அவ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதுக்காக செலக்ட் பண்ணிக்கிறாங்களா? வேற ஏதாக்கா? தனி காஃபி பவுடர். தனியா காஃபி பவுடர். இதுல வந்து நாங்க இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேட்கல, ஏன்னா டைம் காணாது. அவட அடுத்த ப்ராடக்ட் பாருங்க. அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ரசப்பொடி. இது வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது வந்து நானாவே ஓனாவே கண்டுபிடிச்சது. என்ன சாமான்? இது வந்து குரக்கன் சொக்கோ மோட்டல் சொல்லி குரக்கனோட சேர்ந்தது. சின்னங்களுக்கு தான் இதை நான் புதுதாக செய்திருக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் தானியங்கள் சாப்பிடுறது மிச்சம் சிரமப்படுற நம்ம தாய்மாரும் கொடுக்குற குறைவு. இதோட நான் சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணி முந்திரி, பாதாம், அதோட பால் சீனியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண கொடுத்தோடையா இதுவும் செலக்ட் ஆயிருக்கு எனக்கு. இது நான் கண்டுபிடிச்சோடையா இப்ப இதுக்கு ஒரு பேட்டன் எடுக்கணும். எடுத்து வைக்கத்தான் வேணும். ஏண்டா இது இப்போ ஸ்ரீலங்கால இல்ல இந்த ப்ராடக்ட் சொன்னவங்க எனக்கு. 1 2 3 4 பொருள். 4 பொருள் தான் எக்ஸ்போர்ட்டுக்கு நான் கொடுத்ததும் 4 பொருள் செலக்ட் ஆகப்பட்டிருக்குது. மற்றது இந்த விசிட்டிங் கார்டுல இருக்குது. 16 ப்ராடக்ட் செய்யறேன் நான். 16 செய்றீங்க. 6 ப்ராடக்ட் செய்றீங்க. அதுல 4 ப்ராடக்ட் வந்து அக்காட ஏற்றுமதிக்காக வேண்டி அப்ரூவல் கிடைச்சிருக்குது. மேலே பெரிய ஒரு விஷயம். அக்காட பிசினஸ் இன்னும் வளர வேண்டும் எங்களுக்கு. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நாங்க நேரடியா வந்து அக்காட வீட்டுல வந்து இந்த ப்ராடக்ட் செய்யறது எப்படி என்று சொல்லி பார்க்க போறோம். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அக்காட மொத்தமாக 16 ப்ராடக்ட் ஒவ்வொன்றையும் தனியா பார்க்குவோம். எப்படி செய்யறேன்னு செய்து காட்டுவீங்களா? அப்ப அக்காட வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இதை போய் பார்க்க. எந்த இடம் மட்டும் சொன்னாங்க? ஆலயம் பக்கத்துல நாங்க கல்யாணம். அடுத்தது வந்து இன்னொரு உற்பத்தி வந்து என்னன்னு சொன்னா, இவங்க வந்து நாங்க நொறுக்கி தீனின்னு சொல்லுவோம். நொறுக்கி சாப்பிடுறோம். எனக்கு ஓய்வு நேரத்துல வந்து சாப்பிடுறோம். மிக்சர், அதே போல பிஸ்கட் அப்படியான ஐட்டங்கள் வந்து செய்து விற்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இந்த இதுல கடலை பாக்கெட் இருக்கு. அதே போல அல்வா இது இருக்குது. அவங்கள்ட்ட என்ன உற்பத்தி இருக்குன்னு சொல்றோம். நாங்க சொல்லுங்க உங்களோட என்னென்ன உற்பத்திகள் இருக்குன்னு. அது முதலாவது உங்களோட கம்பெனியோட பேரை சொல்லுங்க. இந்த இது நீங்க என்ன பிராண்ட வச்சு செய்றீங்க? உங்களோட நேம், இந்த நேம் இதுல பேர். அவங்க வந்து எஸ்டி ப்ரொடக்ஷன் என்ற பேர்ல தான் உற்பத்தி வந்து வெளியில விற்பனை ஆகி கொண்டிருக்குது. சொல்லுங்க என்னென்ன உற்பத்தி இருக்கு? கச்சான் பிஸ்கெட், கச்சாம்பொடி, மின்டொபி, இந்த மோட்டம் வந்து இந்த கிராமத்தில் உள்ள தானியங்கள் உள்ளூர் உற்பத்திகளை கொண்டு உருவாக்கப்பட்ட உணவகம். இது நீங்க ஓனா செய்றீங்களா? எங்க செய்யறீங்க? நீங்க எந்த இடம்? இருட்டுச்சோலை மடம். அது இருட்டுச்சோலை மடம். எங்க? பவனதேவி பிரதேசத்தில். இருட்டுச்சோலை மடம். புதுசா இருக்கு ஊரு. கடவுள். இதெல்லாம் செய்யறதுக்கு மெஷினரி இருக்காங்க. மெஷினா அவன்ல செய்யறது. ஓகே. கச்சான் பிஸ்கட் நல்லா இருக்கு.
கிட்ட கொண்டு வந்து ஜூம் அவுட் ஆகும். பாருங்க இவ்வளவு உற்பத்தி வந்து அவங்கள்ட்ட இருக்குது. நாங்க இப்ப அவங்க சொல்ற ஊரே இன்றைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருட்டு சோலை மடு இன்றைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து பவுனதீவு. இப்ப நாங்க பாகரியால வந்து அங்கே வந்தவர் தான். சரி, அப்ப நாங்க அடுத்த கட்டம் மக்கள்கிட்ட நேரடியாக சந்திச்சு அவங்களோட உற்பத்திகள் தொடர்பாக மேலே